ஒரு கிராமத்தில் ராஜாவாக மாறிய ஒரு சோம்பேறியின் கதையை பார்ப்போம். அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் ஒரு எதிரி படை தன்னை தாக்க வருவதாக ராஜாவுக்கு செய்தி கிடைத்தது. ராஜாவின் ராஜ்ஜியத்தில் வீரர்கள் குறைவாக இருந்ததால் அவர் பெரும் குழப்பத்தில் இருந்தார். இந்த நேரத்தில் ஒரு உளவாளியிடமிருந்து ராஜாவுக்கு செய்தி கிடைத்தது. அதே கிராமத்தில் ஒரு சோம்பேறி இளைஞன் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். நாளெல்லாம் படுத்தே கிடக்கிறேன். உன் வயசு இல்லையே. கிராமத்து பசங்கள் எல்லாம் வேலை பார்த்து வீட்டை நடத்துறாங்க. நீ மட்டும் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம்? இருமா, எப்ப பாரு வேலைக்கு போக சொல்லிக்கிட்டு. நான் யாரு தெரியுமா? ஒரே அடியில 10 உசுர கொன்னவன். டூம் டூம் டூம். ஊர் மக்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு. நாளைய காலை அரண்மனையின் பெரிய மண்டபத்திலே ராஜா அவர்களே நேரில் பங்கேற்று வீரர்களை தேர்ந்தெடுக்க போறார். இது நம்ம நாட்டுக்காக, நம்ம மக்களுக்காக. வீரனாய் எழுந்திருந்தல், ஊருக்கு பெருமை சேர்த்திடுங்கள். திறம்பட் பொது அறிவிப்பு. வந்தவர்கள் அனைவருக்கும் உணவு, ஆயுதம், பாதுகாப்பு அரண்மனை சார்பாக வழங்கப்படும். இருமா, எப்ப பாரு வேலைக்கு போக சொல்லிக்கிட்டு. நான் யாரு தெரியுமா? ஒரே அடியில 10 உசுர கொன்னவன். இங்க வா. ஊர் மக்கள் சொல்லுவது உண்மையா? என்ன சொல்கிறாய்? நீங்கள் ஒரே அடியில் 10 பேரை கொன்றீர்களா? ஒரு நாள் நான் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கொச்சு என்னை தொந்தரவு செய்தது. அதனால் நான் அதை அடித்தேன். என் கையை பார்த்தால் ஒரு கையில் 5 கொசுக்களும் மறு கையில் 5 கொசுக்களும் இருந்தன. ஒரே அடியில் 10 உயிர்களை கொன்றேன். இதைதான் சொன்னது. ராஜா, நம்ம ராஜ்ஜியத்துல ஒரு கிராமத்துல ஒருத்தர் ஒரே அடியில 10 பேரை கொன்றாரா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ராஜா, உடனே அவரை என்கிட்ட கூட்டிட்டு வா. நம்ம ராஜ்யத்தில் ஒரு வீரன் ஒரே அடியில் 10 உயிரை கொன்று விட்டானா? அவனை உடனே நம் படையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ராஜா மனதில் ஓடியது. நீ என்னையும் என் நாட்டு மக்களையும் ஏமாற்றி இருக்கிறாய். யார் அங்கே? இவனை சாகும் வரை தூக்கிலிடுங்கள். நீங்கள் தான் முறையடியில் 10 உயிரை கொன்றவரா? ராஜா, அது நம் ராஜ்யத்தில் இப்படி ஒரு தன்னடக்க வீரனா? நான் வியந்து போகிறேன். வீரனே, எதிரி வீரர்கள் நம் நாட்டின் எல்லைக்குள் ஊடுருவுகிறார்கள். நீ நம் நாட்டு வீரர்களுடன் சென்று சண்டையிட வேண்டும். மன்னருக்கு நான் அடித்தது ஆலை இல்லை, கொசுவதான் என்று தெரிந்தால் என்னையும் தூக்கில் போட சொல்லி விடுவார். எதிரி நாட்டு வீரர்களோட சண்டை போட போனாலும் மரண நிச்சயம். என்ன செய்வது என்று தெரியவில்லையே. ஒரு யோசனை. போருக்கு நான் தனியாக செல்கிறேன் என்று குதிரையை எடுத்துக்கொண்டு ராஜ்யத்தில் உள்ள காட்டு பகுதியில் ஒளிந்து கொள்ளலாம். போர் முடிந்தவுடன் மீண்டும் ஊருக்குள் வந்துவிடலாம். மன்னா, நீங்கள் சொன்னது படியே நான் எதிரி படையோடு சண்டைக்கு செல்கிறேன். சரி வீரனே, உனக்கு எத்தனை வீரர்கள் தேவை? ஒரு குதிரை போதும் மன்னா. நான் மட்டும் தனியாக செல்கிறேன். நீ மட்டும் தனியாக சென்று வென்று வந்தால் எனது மகளான இளவரசியை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். இது இந்த ராஜாவின் வாக்கு. யார் அங்கே? நம் வீரன் போருக்கு செல்வதற்கு அந்த குதிரையை கொண்டு வாருங்கள். ராஜாவது வாக்காவது உயிர் தப்புன்னா போதும், ஓடிவிடலாம்.